ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே களை கட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ரோகிணி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அதோட அவங்க அழுது கும்பிரிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் அவங்க எதிர்பாராத விஷயம். இவ்வளோ சீக்கிரம் நம்ம மாட்டுவோம், வீட்டை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னுலாம் அவங்க நினைக்கவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை அவங்களால தாங்கிக்கவும் முடியல. அவங்க ரொம்பவே அழுகுறாங்க. ஐயோ, நமக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ சீக்கிரமாக மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. ஸோ விஜயா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளும் போது மனோஜ் எதுவுமே சொல்லலை. இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், இது என்னுடைய வீடு, என்னுடைய ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கார், நான் மனோஜை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், மனோஜ் நீ எனக்காக பேசு மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் மனோஜ் அவங்களுக்காக பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா ரோகிணி பண்ணியிருக்க விஷயம் அப்படி. மற்ற எல்லா விஷயங்களையும் மனோஜ் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இன்னும் அவரால் அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வர முடியல. ஏன்னா அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக தான் தெரியுது அவருடைய பார்வையில். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ ரோகிணி நமக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாரு. அண்ட் அவரால் அதை தாங்கிக்கவும் முடியல. இப்போதைக்கு அவங்க அம்மா பேச்சை மட்டுமே கேட்போம், அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய பேச்சை மட்டும்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் நம்ம மனோஜ் பக்கம் நியாயம் இருக்குதா தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இதில் ரெண்டுமே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மனோஜ் மேலே ஒரே ஒரு தப்பு தான் இருக்குது. ரோஹிணி இந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இன்னும் வேறு என்ன பண்ணியிருக்காங்க, இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயத்த விஜயாவும் சரி நம்ம மனோஜும் சரி அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். அதே தான் நம்ம முத்து அண்ட் மீனா அண்ட் அண்ணாமலை 2 பேருமே சொன்னாங்க. அவள் எதுக்காக இந்த தப்பை பண்ணா அப்படின்றத கேளு, அவள் ஏதோ சொல்ல வர்றாள, அந்த சொல்கிறதுக்கான வாய்ப்பையாவது என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பட்டு நம்ம விஜயா கேட்கவே இல்லை. மனோஜும் அதற்கான முயற்சியை எடுக்கவே இல்லை. அவங்களும் கடைசி வரைக்கும் கெஞ்சுறாங்க, ஆண்டி நான் சொல்லணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ப்ளீஸ் அதை கேளுங்கன்னு அவங்க எவ்வளவோ தடவை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. பட் விஜயாவும் மனோஜும் அவங்க சொல்ல வர்றதை காது குதிர்த்து கேட்கவே இல்லை. ஸோ இதனால் யாருக்கு லாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனோஜன் விஜயா இவங்க 2 பேருக்கும் தான் லாஸு. ஏன்னா அவங்க ரொம்ப துருவி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரோகிணி வாயிலேருந்து இன்றைக்கி அனைத்து உண்மைகளுமே வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். பட் அதனால் ரோகிணி இன்றைக்கி தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவங்க பெரிய விஷயத்தில் விட்டு இப்போ ஒரு சின்ன விஷயத்தில் தான் மாட்டியிருக்காங்க. இந்த விஷயத்தில் அண்ணாமலையாலே இவங்கள வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரோகிணி கொஞ்ச நாள் இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எல்லாரையும் சமாளித்து கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. யாராவது ஒருத்தர் ரோகிணியை வீட்டுக்குள்ளே கூட்டு வர்றதுக்கு முயற்சி மட்டும் எடுத்தாங்கன்னா அந்த முயற்சியை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டே இந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா மனோஜை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ இப்போ ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முடியல. அப்போ விஜயா பேகை தூக்கி வெளியில் எறிகிறாங்க. நீ உண்மையிலே மான ரோசவை உள்ளனா இங்கே நீ நிற்கக்கூடாது, நீ வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு மாமா அவன் இவன் மலேசியாக்காரன்னு என்ற நீ என்னென்னலாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவப்பட்டு ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ரோகிணி நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா வித்யாவுடைய வீட்டுக்கு தான். வித்யாவுடைய வீட்டுக்கு போனோடனே வித்யா கேட்குறாங்க, என்னடி இந்த டைமில் வந்திருக்க, என்னாச்சு திடீர்னு வந்திருக்க, அது ஒரு மாதிரியாக வேறு இருக்க, என்னன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கேட்குறாங்க. வித்யா, நான் சீக்கிரமாக மாட்டுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது இந்த நாளாக இருக்கும், இப்படி நான் மாட்டி வீட்டை விட்டு வெளியில் அசிங்கப்பட்டு வருவேன்னு நான் நினைக்க கூட இல்லை வித்யா அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ரோகிணி என்னடி ஆச்சு சொல்லுடி அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, நான் எல்லா விஷயத்துலையுமே மாட்டிட்டேன், என்னை அந்த முத்து கரெக்டாக பிடிச்சிட்டான், என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போனேன்னு சொன்னேன்ல, அது யாருடைய கல்யாணம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தெரியுமே, உன் மாமனோருடைய ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆமாடி, ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யார் தெரியுமா, ப்ரௌன்மணியோட வீட்டாளுங்க, ப்ரௌன்மணியோட மொத்த குடும்பமே அங்கே தான் இருந்திருக்கு,
அப்படின்னு சொன்னோடனே வித்யாவுக்கும் தூக்கி வாரி போடுது. என்னடி சொல்கிற, ப்ரௌன்மணி எதுக்கு அங்கே வந்தார், ப்ரௌன்மணியோட வீட்டு கல்யாணம் அது, அப்போ ப்ரௌன்மணி எல்லோரும் பார்த்துட்டாங்களா, அவ்வளோதானா, அப்போ உன்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா, ப்ரௌன்மணி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆமாடி, அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் இந்த முத்து, அதனால் அவர் வேறு என்ன பண்ணுவார், அவரும் நமக்காக எவ்வளோ நாள் தான் பொறுத்திருப்பார், எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாரு, அதான் எங்கள் அத்தை என்னை அடித்து வெளியில் துரத்திட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. என்னடி சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது எவ்வளோ கூலாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இப்போ உன்னை பர்மனெண்ட்டாகவே வெளியில் அனுப்பிட்டாங்களா, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நீ மனோஜ் கூட வாழவே முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாயை கழுவிடி வித்யா, அதாவது எங்கள் அத்தை மட்டும்தான் அப்படி சொல்லி இந்த ஆன்ட்டி தான் என்னை வெளியில் அனுப்பிடுச்சு, ஆனால் என் மாமனார் ரொம்ப நல்லவர், அவர் கண்டிப்பாக திரும்ப என்னை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஏதாவது செய்வார், நான் அதை வச்சு வீட்டுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி, நீ வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே போனாலும் அந்த மீனாவை விட உன்னை வந்து கேவலமாலாம் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கே நல்லா தெரியும், நான் இப்போ போனேன்னா அந்த மீனாவை விட என்னை கேவலமாக தான் நடத்துவாங்க, அதுக்காக நான் போகாமல் இருக்க முடியுமா, நான் போய் என்னுடைய வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், மனோஜை எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி, மனோஜ் எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் என்னடி சொல்லுவான், அவன் வந்து எப்போவுமே அவங்க அம்மா பேச்சை தான் கேட்பான், அதனால் அவனால் ஒன்றும் பேச முடியல, அவன் அவங்க அம்மா சொல்கிறத நம்பிட்டு சரின்னு அப்படியே விட்டுட்டான், அது மாதிரி அவன் அதிர்ச்சியில் வேற இருந்தான், நான் இந்த தப்புக்கள்லாம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தான், அதனால் அவன்கிட்டையும் என்னால் தெளிவாக ஒன்றும் சொல்ல முடியல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால் நான் கண்டிப்பாக எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ரோஹிணி வில்லிங்காக சொல்கிறாங்க. ஸோ வித்யா வந்து இப்போ ரொம்பவே வருத்தப்பட தான் செய்கிறாங்க. என்னடி உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட தான் செய்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் தூக்கம் வராமல் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ முத்து அண்ட் மீனா 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அத்தை வந்து அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது தப்பு தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, தப்பு தான், அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்துச்சு, அதையாவது இவங்க கேட்டிருக்கணும், நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எல்லா உண்மைகளையும் சொல்லி கொடுத்தோம், ஆனால் அவங்க வந்து பொறுமையாக கொஞ்சம் கேட்டிருந்துருக்கணும், ஏதாவது உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற விஷயங்களை அவங்க கேட்டிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் வந்து தூக்கம் இல்லாமல் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கார், டென்ஷன் ஆகி சாப்பிடாமல் செய்யாமல் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கார். அப்போது மனோஜ் வந்து இது நம்ம முத்து கேட்குறாரு, இவன் இப்போ எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கான், மண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்கன்னா இப்போ டென்ஷன் ஆகிங்கன்னா போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவீங்க, அவருக்கு தான் அந்த பழக்கம் இல்லையே, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணியை குடிக்கிறாரு போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீ வேணால் நம்பிக்கிட்டு, இந்த மாதிரி ஆளுங்க தான் எல்லா தப்பும் பண்ணுவாங்க, ஆனால் பழி என்னமோ எங்கள் மேலே தான் விழுகும், இவங்க பெரிய நல்லவங்க மாதிரி தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லி கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ இதற்கப்புறம் மீனா வந்துட்டு, இல்லைங்க இப்போ இந்த விஷயத்தில் உங்கள் அண்ணனுடைய தப்பு என்ன இருக்குது, அவரும் வந்து எல்லார மாதிரி அவங்கள நம்பிக்கிட்டு தானே இருந்தார், ஸோ இதில் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்றது அவருக்கு தானே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ முத்து கூப்பிட்டு பேசுகிறாரு. டேய், உன்னோட ஒய்ஃபை நீ போய் கூட்டிகிட்டு வரலாம்லடா, கூட்டிகிட்டு வந்தால் தானே அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, யார் என்ன சொன்னாலும் நான் அம்மா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை நீ ரோகிணியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வான்னு சொல்லாமல் நான் போய் கூப்பிட்டுட்டே வரமாட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. தன்னுடைய தாய் பேச்சை மீறிடவே கூடாது அப்படின்றதுல மனோஜ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. நாளைக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து இந்த சந்தோஷ் இருக்கார் இல்லையா, அவர் கூட போய் பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது அதோடே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அருண் இருக்கார் இல்லையா, சீதாவை லவ் பண்ணுறாருல அந்த அருண், அவர்கிட்ட போய் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாரு.
ஸோ இதுலேருந்து எப்படி முத்து மீட்டு கொண்டு வர போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் முத்துவை வந்து அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, என் தம்பி யாருன்னு தெரியுமா, என்னை உள்ளலாம் நீங்கள் போட முடியாது, அவன் மட்டும் வந்தான் அப்படின்னா அவன் உங்கள் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவான், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி வேற அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு மனோஜ். ஸோ நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள் இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.